ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை காலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாதம் வடிச்சிட்டு கேரட் சாதம் மாதிரி வந்து கிளறி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கேரட் சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து அது மாதிரி செய்வாங்களே அந்த மாதிரி. டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி மிளகு பொடி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்தது வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மன்னவர் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக பப்பாளி பழம் தான் வந்து கட் பண்ணின்னு இருக்காரு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் ரெடி பண்ணின்னு இருக்காரு. கேரட் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருக்கேன். இதில் கேரட் சேர்த்துட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஒரு தட்டுப்பட்டு மூடிட்டிங்கன்னா சூப்பராகவே வெந்துடும். 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு வெந்துடும். சரி, அது ஒரு பக்கம் ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோதுமை தோசைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கோதுமை தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகம் வந்து தட்டி போடுவேன். இந்த மாதிரி போடும்போது தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி இருக்குது, அதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுதான் இன்றைக்கி டிஃபனுக்கு. கேரட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வெந்துருச்சு. இதில் சாதத்தை கொட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, அதை தூவி கலரி விட்டோன்னே போதும். கேரட் சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடும். டக்குன்னு செய்கிற ரெசிபி இதெல்லாம். இன்னி குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இது தான் பேக் பண்ணேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை தான் வச்சு விட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.